பிரதமர் திரு மோடி அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த திட்டங்களையும் புதிதாக ஒன்றும் அவர் கொண்டு வரவில்லை. பிஜேபி பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கிற போது 10 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியை காட்டிலும் தான் கூட செய்ததாக சொல்கிறார். அதற்கான எந்த ஆதாரம் புள்ளிவரத்தையும் அவர் கொடுக்கவில்லை. இப்போ மதுரையில் போகிறார், சாமி கும்பிட போகிறார், நல்லா கும்பிடட்டும். பக்கத்தில் எய்ம்ஸுக்கு அறிவித்து அடிக்கல் நாட்டபடியே கிடக்குது. அப்படியே இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கி அந்த பணியை தொடங்கி வைத்தோ திறந்து வைத்தோ இருந்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். வெள்ள நிவாரண நிதி கேட்டு சுமார் 4000 கோடி கேட்டு ₹1 கூட கொடுக்கலன்னு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் சொல்கிறார். அதற்கு பிரதமர் பதில் சொல்லட்டும், பணம் கொடுக்கட்டும், மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். வெறும் தேர்தல் சென்றாக அரசியலுக்காக மட்டும் அவருடைய சுற்றுப்பயணம் வருவதால் மக்களுக்கு எந்த பலனும் நன்மையும் கிடையாது. கடற்கரையில் இருக்கக்கூடிய மீனவ பெருமக்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுகிறார்கள். அவருடைய விசைப்படகுகள் ஏறக்குறைய 150 விசைப்படகுகள் இலங்கை கடற்கரையில் கடந்து மக்கி மண்ணாகி கொண்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் மீட்டு கொண்டு வருவதற்கு மத்திய அரசுக்கு முடியாத ஒரு அரசாக, கையாலாகாத ஒரு அரசாக மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இலங்கை அரசோடு பேசி அந்த விசைப்படகுகளை மீட்டு கொண்டு வர வேண்டும். அவை மக்கி அழிந்திருந்தால் அதற்கான நஷ்ட ஈட்டை இலங்கை அரசிலிருந்து பெற வேண்டும். சிறையில் இருக்கிற மீனவர்களை விடுவிக்க வேண்டும். இதுபோல் அடிக்கடி நடக்காத வண்ணத்தில் இலங்கை அரசோடு பேசி ஒப்பந்தம் போட்டு கடலுக்குள்ளே ஒன்றும் காம்பவுண்ட் கிடையாது. போகிற போது 1-2 பேர் தெரியாமல் கூட அந்த பகுதிக்கு போகலாம். அல்லது நம்முடைய பகுதிக்கே வந்து கூட அத்துமீறி இலங்கை கடற்படையினர் வந்து நம்முடைய மீனவர்களுக்கு இம்சை தருகிறார்கள். படகுகளை வலைகளை நாசப்படுத்துகிறார்கள், மீன் அடிச்சிருக்கிறார்கள், மீனவர்களை பிடிச்சிருக்கிறார்கள். இந்த மாதிரி இலங்கை கடற்படையினர் செய்கிற அட்டகாசத்தை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். தூத்துக்குடி போன்ற கடலோர பகுதியிலே மீனவர் வாழ்கிற பகுதியில் பேசுகிற பிரதமர் மீனவர்களுக்கான உத்தரவாதத்தை இனிமேல் இதுபோல் நடக்காதுங்கிற உத்தரவாதத்தை தர வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வற்புறுத்துவோம். சார், திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வந்து மதிமுக திமுக வேட்பாளர் போட்டியிட அதிக வாய்ப்புகள் சொல்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் இடையில நினைக்கிறீங்களா? அதிக வாய்ப்புன்னு உங்களுக்கு யார் சொல்லுது? மாட்டாராங்க திமுக அல்ல, அதிக வாய்ப்பு என்ன? திமுக ஒரு ஆளை சொல்லுங்க, பேர் சொல்லி இன்னாரும் கொண்டு சொன்னார். சோர்ஸ் எப்படி வேலையை சொல்லுங்கள். அது என்ன சோர்ஸ்? சோர்ஸே இல்லாமல் சொல்லியிருந்தாரு. அருண் நேரு திருச்சி பெரம்பலூர் எது கொடுத்தாலும் நான் போட்டிடுவேன் அப்படின்னாரு. இதெல்லாம் சொல்லி நானும் பார்த்தேன். அவர் சொன்னதை கட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்பேன்னு சொன்னார். நாங்களும் அதான் சொல்கிறோம். கட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்போன்னு தான் சொல்கிறோம். சரி, அதில் ஒன்றும் தவறே கிடையாதுங்க. எந்த கூட்டணி நேரத்தில் கூட்டணி பேசும்போது திமுக சார்பில் போட்டியிடணும்னு திமுக நண்பர்கள் சொல்கிறதோ அல்லது கூட்டணியில் இருக்கிற சக கட்சியை சார்ந்த தோழர்கள் எங்களுக்கு கொடுத்தா பரவாயில்லன்னு கேட்குறதோ அதற்கான உரிமை எல்லா கட்சிக்கும் இருக்கிறது. திமுகவாக இருக்கட்டும், முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், அல்லது மதிமுகவாக இருக்கட்டும், யார் வேணாலும் கேட்கலாம். இவங்களுக்கெல்லாம் இருக்கிற உரிமை ஏற்கனவே எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா? ஏற்கனவே 4,70,000 ஓட்டில் ஜெயிச்சு எங்களுக்கு கிடையாதா? சிட்டிங் எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா? அதனால் நாங்கள் ஏற்கனவே எம்பியாக இருக்கோம், போனதே வெற்றி பெற்றிருக்கோம். எங்களுக்கு இந்த தொகுதி வேணும்னு கேட்குறதுல எங்களுக்கும் நியாயம் இருக்குது. எம்பி சிட்டிங் எம்பிங்கிற முறையில் நாங்கள் தான் போட்டியிடுவேன்னு சொல்கிறதுக்கு எனக்கும் உரிமை இருக்கிறது. அதனால் இந்த தொகுதியில் தான் போட்டியிடுவோம். காங்கிரஸ் சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கிறது. இறுதி வடிவம் வரும்போது உங்களுக்கே தெரியும். திருச்சி நாடாளுமன்ற திருச்சி எம்பியை காணவில்லை, கண்டா வர சொல்லுன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். நீங்கள் இந்த இப்போ எத்தனை பார்க்குறீங்க? காலையில் நீங்கள் என்ன ரிப்போர்ட் நீ தான் பார்க்குறீங்களா? இப்போ எலெக்ஷன் டைமில் தான் 5 வருஷம் எதுவும் இப்படி சொன்னீங்கன்னா இப்படி உண்மைதான் சார். உண்மை எங்கே சொல்கிறீங்க? உண்மை சொல்லையா, பொய் சொல்கிறேன் நீ? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.